கைதி 2 மூவியோட லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நம்ம லோகேஷ் கனகராஜ் ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட இன்டர்வியூவில் கூலி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த எல்சியூவில் கனெக்ட் ஆகிற கைதி 2 பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு புது கேரக்டர்ஸ் எல்லாமே கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்காராம். ஸோ அதாவது 2 or 3 கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா புது கேரக்டர் எல்சியூக்குள்ளே கொண்டு வர மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஏன்னா கைதி 1ல் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கேரக்டர் வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க, நைட்லேயே வந்துட்டு படம் டோட்டலாக முடிஞ்சிட்டு இருக்கும். ஸோ இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் டியூரேஷனும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சு அதில் ஆட்களும் பார்த்தீங்கன்னா உள்ள எக்ஸ்ட்ராவாக கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காராம். ஸோ அது வந்துட்டு இந்த கூலி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அஃபிஷியலாக அவங்க வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கைதி 2 படம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த 2026 செகண்ட் ஹாஃபில் தான் ரிலீஸ் ஆகிறதுக்கு மோஸ்ட்லி அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ கூலி படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அந்த படமும் எல்சியூவில் இருக்கா இல்லையா, இல்லை ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் கைதி 2 மூவிக்கு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு, எல்சியூவில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரை கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.